2004ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் நடந்த ஒரு நிகழ்வை நாங்களும் நீங்களும் யாருமே மறக்க இயலாத ஒரு நாள். சுனாமி ஆழிப்பேரலை. அந்த நாளில் சுனாமி அடித்து நாங்கள் 6ஆம் நாள் நாங்களும் அங்கே நேரடியாக பணி செய்கிறதுக்காக நாங்கள் அங்கே போயிருந்தோம். இன்றைக்கு நாங்கள் பணி செய்து இன்றைக்கு 10 வருஷம் ஆண்டு. இன்னைக்கே இன்னும் புல் அடிக்குது. இன்றைக்கு 10 வருஷம் ஆகிட்டு தான். 10 வருஷத்துக்கு முதல் நாங்கள் நேரடியாக அங்கே அந்த சுனாமி நடந்த இடத்துக்கு நாங்கள் நேரடியாக போயிருந்தோம். நான் மட்டும் இல்லை, என்னோட ஒரு டீம் வந்து போயிருந்தது. அந்த டீம் நாங்கள் அங்கே உள்ள மக்களுக்கான உதவிக்கான பொருள்களை கொண்டு போனாங்க. எங்களுக்கு நேரடியாக அவங்க வழங்குறதுக்கான அனுமதியும் கிடைச்சிது. நாங்கள் அதுக்கான ஒழுங்கெல்லாம் செய்து அவங்களுக்கு வழங்கினோம். அப்போ நாங்கள் எங்களுக்கு சாப்பாடு தான் நாங்கள் எல்லாம் 2 போட்டு சாப்பிட்ருக்க இங்கே ஒரு ஆளை கூப்பிட்டு கொண்டு போகிறார். முக்கியமான ஆள் கூட்டி கொண்டு போயிட்டு சொல்கிறார், பாடுறாப்பா எங்கள்கிட்ட பிள்ளைகள் எதுக்கு கியூவில் நிற்கிறேன்றதுக்கு இன்றைக்கு இதுக்கு கூட கடவுள் கியூவில் நிற்க விட்டுட்டார் சொல்லுவார். இவளுக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அன்றைக்கு நீங்கள்லாம் இதுக்கெல்லாம் செய்யணும். உண்மையில் அந்த நாளையும் அந்த நேரத்தையும் அந்த கணப்பொழுதையும் நாங்கள் மறக்க இயலாது. அன்றைக்கு அதுக்காக என்னதுக்கோ தெரியாது கடவுள் இன்றைக்கு இன்று வரைக்கும் நாங்கள் ஏதோ ஒரு ரீதியில் பணி செய்துட்டு இருக்கிறோம். நீங்களும் தான் செய்துட்டு இருக்கிறீங்க. உண்மையில இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் எங்களோட நன்றி. ஏண்டா எங்களோட மக்களை காக்க வேண்டியது நாங்கள் தான். இன்றைக்கு இந்த சுனாமியை பற்றி நான் நேரடியாக போன வழியாக நான் சுனாமியை பற்றி போடுது. ஏன்னா நாங்கள் சுனாமி நாங்கள் எல்லா இடத்துக்கும் போய்விட்டாங்க. போயிட்டு நாங்கள் பார்க்க இல்லை உறவுகள உடலங்கள் பார்த்தீங்கன்னா நான் 6ஆம் நாள் போய் நிற்கிறேன். 6ஆம் நாள் எல்லாம் அந்த தண்ணியை அடிச்சுட்டு போயிட்டு திருப்பி விரைக்க வந்தது. இந்த வயசு உணவு இல்லாதெல்லாம் வந்து அந்த சில இடத்துல அப்படியே அந்த சில மரங்கள் அந்த கூடுதல் அணைக்கிற இடங்களுக்கு தொங்கிட்டு தான் அந்த உடலங்களை எடுக்கிறதும் பிரச்சனைய பாருங்க. நிலைமையை அந்த உடலங்களை இறக்கி எடுத்து ஏற்றிக்கிறன்றது இயலாத இடம். அப்போ ஒட்டி ஒரு வடியில் நான் பார்த்தேன். அந்த இடத்துல வச்சு அப்படியே தொங்கின வடியை வச்சு கீழே இதை வச்சு கொளுத்தி இருக்கு. இப்படிதான் நடந்தது. இப்படி கணக்க நேரடியாக பார்த்துங்க. இப்படி உண்மையில எங்கெண்ட உறவுகள் சில நேரத்தில் இன்றைக்கு நாங்கள் சுனாமிக்கு அடித்தவங்க கேள்விப்பட்டவங்க எங்களுக்கு ஒரு விளையாட்டு. என்னடா சுனாமி எது பார்க்கணும்ன்ற ஒரு ஆர்வத்தில் நாங்கள் உடனே அங்கே வழி பக்கம் போனது. அந்த நேரம் உங்கள்கிட்ட கையில் காசும் இல்லை. நாங்கள் கொடுக்குறது இப்படிதான் காசு உள்ளவங்கள அதை சேர்த்து இதை சேர்த்து நாங்கள் போனது. எங்கள்கிட்ட என்ன நாங்கள் அப்போ உழைச்சா தானே காசுக்கு போகிறதுக்கு. அப்போ நாங்கள் அதை மீறி நாங்கள் அங்கே போயிட்டு எங்களால் முடிஞ்சது ஏதாவது செய்யணும். உண்மையில் அந்த இடத்தை என்ன கூட்டி கொண்டு போனவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா நான் எங்கேயோ ஒன்று நான் பக்கம் தொடர்பு கொண்டு இப்படி வாங்குவோம் இதை செய்வோம் போவோம் கொண்டு உடனே அந்த நேரத்தில் கூப்பிட்டோண்டேக்கு 10 வருஷத்துக்கு முதல் கூப்பிட்டோண்டேங்க அது பெரிய விஷயம். அவைகளுக்கு உண்மையில நன்றி சொல்லுவோம். அதில் ஒரு ஆள் கணேஷ் அண்ணைக்கு நன்றியை சொல்லுவோம். இதே மாதிரி நாங்கள் இன்னும் அந்த இடத்துல போயிட்டு நின்று நாங்கள் சுனாமியெல்லாம் போயெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு அங்கே உள்ள மக்களோட எல்லாம் என்ன அப்படி இப்படி எல்லாம் பகிர்ந்து கொண்டுட்டு நாங்கள் வர்றோம். வந்துட்டு திரும்பி நாங்கள் எங்களோட இடத்துக்கு வர்றதுக்கு வழியில் நாங்கள் போகலாம். ஏன்னா ராணுவ இரவு 10 மணிக்கு கூட அங்கால போயிடாங்க. அப்போ திரும்பி வந்தோன்னா ஒரு வீட்டில் தங்குவோம் மட்டும் முடிவு எடுக்காது. அதுவும் சுனாமியால் அவட்ட மனைவியும் குழந்தையும் சுனாமியில் அடிச்சுட்டு போயிட்டுது. அவரும் அவங்களோட குடும்பம். அப்போ நாங்கள் அவங்கள்ட்ட போயிட்டு எங்கள்கிட்ட அந்த நேரம் எல்லாம் கொடுத்துட்டோம். பொக்கில் ஒருத்தர்கிட்ட எங்கள்கிட்ட காசு இல்லை. இது உண்மையா காசு இல்லை. காசு இல்லாமல் என்ன கடைசி ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி எடுத்து நாங்கள் வாங்கிட்டு போனது மாவும் சீனியும் தான் வாங்கிட்டு போகிறோம். வந்தபடி என்னடா இல்லை மாவும் சீனியும் வாங்கிட்டு போகிறோம். அங்கே போனோம் அங்கேயெல்லாம் அழுக வந்துருக்கணும். நாங்கள் சும்மா அந்த வயசு உணாக்கிட்ட கண்ணோம். அப்போ சுனாமியை பற்றி கதைச்சோம். ரெண்டாவது துக்கம்தான் இருந்தாலும் நாங்கள் ஒரு வெளி மாவட்டத்தில் இருந்து உள்ளே வந்துருக்கீங்க. நாங்கள் அதை பற்றி கேட்க அவங்க சொன்னாங்க. இப்போ தான் தண்ணி வந்து போவான் பிடிப்போம்ட்டு ஒரு புள்ளி வெட்டி பிடிக்கிறோன்னா தண்ணி இழுத்துட்டு போகுது. ஏன்னா இவர் வயசு போனாள் இவ்வளோ தூரம் தான் வெட்டி பிடிக்கிறது. கடைசியாக பிடிக்கலாம். அந்த அவட்ட கண்ணுக்கு முன்னாலே அந்த புள்ள போகுதான் என்ன தண்ணி இழுத்து கொண்டா. இப்போ நாங்கள் தர வழியெல்லாம் பக்கம் ஓடி போய் இழுத்து எடுத்துக்குவோம். ஆனால் அவங்களால அந்த அவங்களுக்குள்ள இப்போ எவ்வளவுதான் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ரூபாய் வேணாம். தாங்க காலை வச்சா தாங்களும் போயிடுவோம். அந்த ஒரு உணர்வு அந்த பயத்தில் அவங்க வெட்டி பிடிக்கிறாங்களோ அந்த புள்ள போயிடுறாங்க. அப்போ அதை நேர கண்டவங்களுக்கு நேர பார்த்தவங்களுக்கு எப்படி இருக்கும். திருப்பி அதே இது வந்து அந்த அழிவோட திருப்பி வந்து அடிச்சு கரையில் ஒதுங்கி அதை பார்த்து
வாழ்க்கை எப்படி இருக்கும் உண்மையில அந்த இதை நாங்கள் இன்றைக்கு நாங்கள் இது வந்து சொல்லி அடங்காது. ஏன்னா உண்மையில அந்த சுனாமியில பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாங்கள் ஆத்மா சாந்தி அடைவோம் அடைஞ்சிருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் நாங்கள் என்ன செய்வோம்னா இனி அங்கே பாதிக்கப்பட்டவங்க இன்றைக்கு சுனாமி போயிட்டு இன்றைக்கு யுத்தம் வந்துருக்கு, யுத்தத்தால் மீளாதவங்களுக்கு நாங்கள் இந்த மக்களை நாங்கள் காப்பாற்றுவோம். இதெல்லாம் இன்றைக்கு வந்து எங்களுக்கு அன்றைக்கு தான் உணர்ந்தது வந்து எங்களுக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு. இன்றைக்கு எங்களுக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு. கண்டிப்பாக அந்த சக்திக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். கண்டிப்பாக உண்மையில இந்த நாளை எல்லாருமே மறக்கக்கூடாது. நாங்கள் இன்னும் எங்களோட மக்களுக்கு இந்த சுனாமியோட இன்னும் மக்களுக்கு நாங்கள் எல்லாரும் நீங்களும் உதவி செய்வோம். நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்க, அதுக்கு நன்றி. இன்னும் செய்யுங்க. ஏன்னா நான் 2 மாதத்துக்கு முதல் அங்கே இருந்தால் எல்லாம் பார்த்துட்டு வாங்க. உண்மையில கஷ்டம் தான். கண்டிப்பாக செய்யுங்க. நன்றிங்க.